2000 போன் காலு, 20000 மிஸ்டு காலு, 10,000க்கு 8000 வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டா சேட்டிங் வேற. இதெல்லாம் கேட்குற ஒரே கொஸ்டின், எல்லா வார்த்தைக்கும் நீங்க அர்த்தம் சொல்றீங்களே, ஷோவோடைய நேம் குண்டக்க மண்டக்க, இதுக்கு நீங்க அர்த்தம் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இதுக்கு அர்த்தம் தான் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. குண்டக்க மண்டக்கனா அதுக்கு என்ன விளக்கம் தான் நம்ம தேடி இப்போ போறோம். என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க எங்க இருந்து வரீங்க? எங்க? ஊரப்பாக்கம். நுங்கம்பாக்கத்துல இருந்து வரீங்க? ஊரப்பாக்கம். அப்ப எத்தனை பாக்கம் இருக்கு இங்க மொத்தம்? இப்ப என்ன இதான் ஒரு பக்கத்துல சேர்க்கணும், எங்க சேர்ப்பீங்க? கீழ் பக்கத்துல சேர்க்கணும். குண்டக்க மண்டக்கனா அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுங்களா? எடக்க மடக்கா பேசு. நீ பெரிய அறிவாளி. குண்டக்க மண்டக்கனா உங்களுக்கு அர்த்தம் தெரியுங்களா? அது பாட்டி மண்டக்கா தான் கேட்கணும். ஏ டயலாக தான் நான் சொன்னேன். குண்டக்க மண்டக்கனா அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேர் வந்து குண்டக்க மண்டக்க பேசுவாங்கல்ல, அதுக்கான விளக்கம் தெரியுமா? எனக்கு தெரியுமா? விளக்கம் சொல்லணும், எல்லாத்தையும் விலைக்கு விட்டு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க. சொல்றேன் நான் கேளுங்க. சொல்லு முதல்ல. குண்டக்கனா வந்து கோயம்பு, மண்டக்கனா ரசம். நான் ஒண்ணு கேட்டா நீ ஒண்ணு சொல்ற. கப்பு எவ்வளோண்ணே? 20 ரூபாண்ணே. கப்பு 20 ரூபாயா? அநியாயமா இருக்குண்ணே. என்ன பண்றது, நாட்டிலேயே அநியாயமா நடக்குது. என்ன செய்யுது? கப்பு 20 ரூபாங்கிறது அநியாயம் என்ன? 1 ரூபா 2 ரூபா தானே வரும். அது 75 இயர்ஸ் தான். அப்புறம் 20 ரூபாங்கிறீங்க. என்ன மூஞ்சிக்கு பின்னாடி கலாய்க்கிறியா? நீங்க எங்க நான் கப்பு எவ்வளோன்னு கேட்டா 20 ரூபாங்கிறீங்க. ஏன்னா இப்படி குண்டக்க மண்டக்க பேசுறீங்களேண்ணே. பசங்க தான் பண்ணிட்டு போனாங்க, குண்டக்கா வர மண்டக்கா வர. இப்போ நான் புதுசா ஒரு கேள்வி வெண்டைக்கான்னு கேட்க போறேன். நீங்க எல்லாம் பிளான் பண்ணபடி நான் பைத்தியக்கார நாய். குண்டக்க மண்டக்கனா என்னண்ணே? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? குண்டக்கா மண்டக்காண்டா ஏடாவிடமா பேசுறது. ஏடாகூடமா பேசுறது. அதுக்கான விளக்கம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதைத்தான் நானும் கேட்கிறேன். குண்டக்கண்ணா என்ன மண்டக்கண்ணா என்ன? அதுக்கு அர்த்தம் தேடி தான் போயிட்டு இருக்கு. அது அர்த்தம் தேடி நானே அது மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். குண்டக்க மண்டக்க தெரியல, எங்களுக்கே தெரியலையே குண்டக்க மண்டக்க என்னன்னு. உனக்கு தெரியுமா பாப்பா? எனக்கு தெரியும் குண்டக்க மண்டக்க. என்ன கிண்டலா? என்ன பார்த்தா கோமாளி மாதிரி தெரியுதா? குண்டக்க மண்டக்கனா அதுக்கு அர்த்தம் தெரியுமா? தெரியாதுண்ணா. தெரியாதா? தெரியாதுங்கிறதே காமன் நேரம் யோசிச்சு அங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது தெரியாதுண்ணே. நீ எதை சொல்ற? அண்ணே காலில் பேசிட்டு இருக்கீங்களா? ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கேன். ஃபோனில் இப்படி குண்டக்க மண்டக்க பேசுனா எப்படிண்ணே? குண்டக்கண்ணா என்ன மண்டக்கண்ணா என்ன? அது தெரியாது தானே சுற்றிக்கிட்டு இருக்கேன். குண்டக்கண்ணா என்ன மண்டக்கண்ணா என்ன? சொல்லுங்க, விளக்கம் சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க விளக்கம். உங்களுக்கு தானே எல்லாமே தெரியும். நீங்கள் ஒரு டிக்ஷனரி மாதிரி. குண்டக்க மண்டக்க அப்படிங்கிறது ஜாலியாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் கிடையாது. இதுக்கு அழகான பொருள் உண்டு. மதுரை உள்பட தென் மாவட்டங்களில் நிறைய இந்த சொல்லாடல் வந்து பயன்படுத்துவாங்க. குண்டக்க அப்படின்னா குறுக்கு, அதாவது இடுப்பு பகுதி. மண்டக்க அப்படின்னா மண்டை பகுதி. குண்டக்க மண்டக்க அப்படின்னா இடுப்பு பகுதி, மண்டை பகுதி. இப்போ பிறந்த குழந்தைங்கள தலை நிற்காது தெரியுமா? தலை நிற்காத குழந்தைங்கள பார்த்து தூக்கு அப்படின்னு சொல்றதுக்காக குண்டக்க இடுப்பு பகுதியையும் மண்டக்க மண்டை பகுதியையும் பார்த்து பிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மாற்றி பிடிக்கும் போதே குண்டக்க மண்டக்க மாற்றி பிடிக்காதையா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாத்திரம் அடுக்கி வைப்பாங்களே, அதில் கூட பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை ஒழுங்காக அடுக்கி வை சொல்றதுக்காக குண்டக்க மண்டக்க பார்த்து அடுக்கி வை, மாற்றி அடுக்கி வைக்காதன்னு சொல்ல ஆரம்பிச்சு அதுக்கு அப்படியே பழகி சொற்களை மாற்றி மாற்றி பேசுகிறவங்க, சொன்னதை மாற்றி மாற்றி பேசுகிறவங்க, பிறண்டு பேசுகிறவங்கள பார்த்தீங்கன்னா குண்டக்க மண்டக்க பேசாத, ஒழுங்காக பேசு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஃப்ராடு பண்ணுறவங்க, மாற்றி மாற்றி பேசுகிறவங்க, சொல்கிறத செய்யாதவங்க, கைமாத்து வாங்கிட்டு திரும்பி தராதவங்க, நான் வாக்குறுதி கொடுத்துட்டு அதை காப்பாற்றாதவங்களை வந்து குண்டக்க மண்டக்க பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. விளக்கம் தெரிஞ்சிச்சுல்ல? போலாமா? ஆனா எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. என்ன? இவ்வளோ சொன்னீங்கல்ல,